என்ன அது? ஏண்டா ராமு, உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி பை அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானு நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உட்காரா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரா. பெல்ட்டாலே அடிப்பேன்டா. பெல்ட் இல்லையே. அருணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம். உன் நல்ல நேரம் இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். ஏய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசியை தீக்கத்தான் பாலத்திரண்டம்னு பஞ்சாயத்துல சொல்லி இருக்க வேண்டியதாடா. அந்த திருட்டு பழி உண்மையில வந்திருக்காதுல்ல, ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்த கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். உன் நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கடா. பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி? போடா வாங்க மடையா. முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாடா அடுத்தவங்களுக்கு புரியும். நம்ம செய்யற நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. தப்பு பண்ணிருமே. ஏய், யாராங்க? நான் தான். சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கிறீங்களா? கையில புஸ்தகத்தையே காணோம். வீட்டுல இருக்கு. வீட்டுல புஸ்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கிறான். ஓஹோ, டேய், கம்ப்யூட்டர் பெல்ட் போறீங்களா? உட்கார்றா. இந்தடா. அடி. எதுக்கு தப்பு செய்யணும், எதுக்கு இப்படி அடி வாங்கி சாகணும்? வீட்டுல மருந்து இருக்கு, நானே போட்டு விடுறேன். முதல்ல வந்து சாப்பிடு. உன்னதான்டா, வந்து சாப்பிடு. அம்மா எங்கம்மா? அம்மா கணக்கு பிள்ளை தாத்தா வந்திருக்காங்க. வாங்க கணக்கு பிள்ளை. உரம் வாங்க போனீங்களே, வாங்கலையா? இல்லையே. ஏ, இந்த உரத்தை போட்டா பயிர் எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 8 அடின்னா. போடலைன்னா எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 7 அடின்னா. 1/2 அடிக்காக அந்த உரத்தை ஏன் போய் வாங்கிட்டு வரணும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த வகையில நமக்கு பணமும் மிச்சம், உரமும் மிச்சம். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க ஊர்ல எல்லாரும் சொல்றபடியே சொல்றீங்க? என்ன இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட வசதியே இல்ல. நாளைக்காவது உரத்தை வாங்கிட்டு வந்து சேருங்க. எங்க நம்ம சீதாவுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறீங்களே, எதுக்கு? உலக புகழ் நாட்டிய பேரொளி KP சுந்தராம்பாள் மாதிரி ஆக்க போறீங்களா? ஐயோ, அவங்க ஆடுறவங்க இல்ல, பாடுறவங்க. எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க தங்கச்சிய பட்டணத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாம் பட்டத்துக்காரங்க ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேக்குறாங்களே, அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறோம். மீனாம்மா, பாக்குறவங்க சீதாவுக்கு நீங்க அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அக்கறையா நீங்க சீதாவை பாத்துக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரரு மிலிட்டரியில போய் நிம்மதியா வேலை பாக்குறாரு. மிலிட்டரின்னு சொன்னோடுதான் ஞாபகம் வருது. இந்தாங்க, உங்க வீட்டுக்காரரு லெட்டர் எழுதியிருக்காரு. சீதா, டான்ஸ் எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதா? அந்த ராமு விஷயம் என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? பால் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அவங்க அப்பன் பெல்ட்டை கழட்டி பின்னு பின்னிட்டான். இப்ப அவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு பெல்ட்டே இல்ல. ஏன்னா பெல்ட் பிஞ்சு போச்சே. நல்ல வேணும், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவன். போதும் சீதா, கிளாஸ் முடிஞ்சது இல்ல, போய் படிப்போ. ஓ, கண்ட காலி பசங்களை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். ஊரம் பார்த்தாலும் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க, போய் வேலையை பாருங்க. நீ வா. என்ன புக்கு எடுத்துக்கோங்க. செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் மேலா தானே போற. இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க. இவர்ரா, நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க,
என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? இந்த புக்க தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன். காலி பசங்க. என்ன சீதா, பரிச்சைகள் எல்லாம் படிச்சிருக்கியா? ஏன் சீதா படிச்சிருக்கேன்னு தானே கேட்டான். இவனை புடிச்சிருக்கான்னு கேட்டான். இப்படி நாண்டு போறிய? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க உங்க யோகிதைய. ஊரே சிரிக்குதே. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுழிக்குறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா? என்கிட்ட யாரும் உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானமா போச்சு. நான் தூக்கு போட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரட்டா? என்ன ஒளிக்கிறதே இருங்க. ஒண்ணு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்க. விளைக்கிருவோம். ஏய் நாய்க்குள்ள முத ஏறட்டும்டா. ஏறு ஏறு ஏறா 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 விசிலடிக்க போறான். நான் சொல்லல. விடுறா இறங்க. விடுறா. நீ வரையா வரலையா? ஏரியா ஏன்டா பரிசைக்கு போகும்போது அவசரம் மாதிரி கைப்பிடிச்சிருக்க? உங்க ஆத்த கண்டல்ல விழுந்துருச்சு. அப்படியா? டேய் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி சைக்கிள் வந்துறேன். முன்னாடி கலாட்டா பண்ற. என்னண்ணே, உங்க ஃப்ரெண்ட் ராம போலீஸ் வேலை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இத போடுறா. நீங்க போறீங்க, நம்மளே கூட்டு போறாங்க. சும்மாறா. என் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நான் பார்லிமெண்ட் வரைக்கும் போவேன். சங்கர், என்னடா ராமு கோஷ்டின்னு காணோம்? வாங்க வாங்க வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? பரீட்சை எழுதுறதுக்கு. அப்படியா? சாயந்தரம் வந்திருக்கலாமே. காலையில தானே சார் பரீட்சை. அது மத்தவங்களுக்கு. படிக்கிறப்பதான் லேட்டா வருவீங்க. அட்லீஸ்ட் பரீட்சைக்காவது டயத்துக்கு வரப்படாது. ஏராமு, நீங்க கூட வா. சாரி சார், சீக்கிரம் எழுதுறேன் சார். பரீட்சை எழுதலாம் நான் ஃபெயில் ஆயிருவேன் சார். எழுதுனா மட்டும் நீ பாஸ் ஆயிடுங்க. பாருங்க, பரீட்சை எழுதுறவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சு, நீங்க போகலாம். சார் பஸ் வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான். போய் சொல்றாங்க சார். இவங்க பஸ்ல கலாட்டா பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீங்க அங்கே போய் பரீட்சை எழுதிக்கங்க. உங்களை கண்டிப்பா உள்ள விட முடியாது, நீங்க போகலாம். சார்
எங்களை எதுக்கு போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாங்க தெரியுமா? உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தது. அத அந்த காளி பசங்க பார்த்தாங்க. ராமு அதை மறைச்சான். அதை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டியே. உனக்கு கொஞ்சமா நன்றி இருக்கா? காட்டி கொடுத்துட்டியே. ஏண்டா சீதாவை விரட்டுறீங்க? போடா. ஒண்ணு இல்ல, போங்கடா. அம்மா புண்ணியவதி, நீ மட்டும் பரிச்சு எழுதி நல்லா இரு. போறீங்களா இல்லையா? போங்கடா. வாங்கடா. சொல்றேன்னு ஒண்ணு யோசிக்க வேண்டாங்க. விலையில ஒரு 5000 10,000 வேணும்னாலும் கூட சேர்த்து தர்றேன். அந்த நிலம் எனக்கு தேவைப்படுறதுனால. என் நிலம் உனக்கு வெறும் மண்ணா தெரியுதா? அது எனக்கு கிடைச்ச மெடல்யா. நான் செஞ்ச சேவைக்கு இந்த நாடு கொடுத்த கௌரவம். கௌரவத்தை விக்கிறது பெத்த தாயை விக்கிறதுக்கு சமம். உன் தாயை நீ விப்பியா? உன்கிட்ட காசு இருக்கலாம், அதுக்காக உன் முன்னாடி கை கட்டி நிப்பேன் நினைச்சியா? இந்த சுந்தரமூர்த்தி அந்த சுபாஷ் சந்திர போஸ தவிர எவன் முன்னாலேயும் கை கட்டி வாழ்ந்ததல்ல, கை நீட்டி நின்னதல்ல. ஞாபகம் வச்சுக்க. நீயும் பணமும் ஒரு மரியாதைக்காக உன்னை விட்டுட்டு போறேன். வேற எவனாவது என் கிணத்தையோ நிலத்தையோ விலைக்கு கேட்டு இருந்தான்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதான் நடக்கும். ஐயா நமஸ்காரங்க. ஆ, ஆ. ஏங்க நம்ம ஊர் ஜனங்க நந்தி கட்டதாச்சே, அதுகளை ஏங்க கிணத்துல குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி கூட என் கிணத்துல இருக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறான். முதல்ல நீ நன்றியோட இருக்க கத்துக்க. நாக்க அடக்கி பேசுங்கய்யா. உலகத்திலேயே பெரிய தர்மம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறது தான். மாதா பிதா செய்யறது மக்கள் தலையிலன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற தர்மம் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தும். பழமொழியெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா பெல்ட் அவுத்தா தான் பையனை நாயடி பேடி அடிக்கிறீங்க. என்னையா பண்ண சொல்ற? அவனும் சின்ன புள்ளத்தனமா தப்பு பண்ணிடுறான். நானும் ஆத்திரத்துல கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிடுறேன். பிள்ளைனா அடிச்சு தாயா வளர்க்கணும். ஐயா நேதாஜி கூட இருந்தவரே, இதெல்லாம் நியாயமா? உங்க பையன் செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன். நியாயமா நல்லா இருக்கா நீங்களே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணா அத சொல்லுங்கய்யா. அத உங்க பையன்கிட்டே கேளுங்க. ஏய், என்னடா பண்ண? என்னடா பண்ண? அவன் தான் சொல்ல மாட்டேன்றான், மர மாட்ட நிக்கிறான். நீங்களா சொல்லுங்களேன். பஸ்ல போகும்போது யாரோ ஒரு பொண்ணை இடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் உங்க பையன். அவனோட சேர்ந்து இவனும் போயிருக்கான். பரீட்சையே எழுதலீங்க. பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆயிடுவோம்மா. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாயை திறந்து சொல்லுங்க. எதுக்குயா காட்டு கத்து கத்துற? இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க பிள்ளை எங்க பிள்ளைங்க கூட சேரக்கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இவ்வளவுதானே? என் பையனை நான் கண்டிச்சு வைக்கிறேன், உங்க பிள்ளைங்களை நீங்களும் கண்டிச்சு வைங்க. போங்க. பள்ளியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் எதையோ திங்கும்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் எதையும் தின்ன மாட்டோம்மா. வேண்டாத சகவாசத்துல ஏன்டா இப்படி கெட்டு போறீங்க? பாருங்க. கேட்டியாடா? நல்லா இருக்கா? உன்னை என்னதான் அடிச்சாலும் புத்தியில உரைக்காதா? மனுஷனா பிறந்தா ரோஷமா இருக்கணும்டா. சர்க்கார் கொடுத்த கிணத்தையும் நிலத்தையும் வச்சுக்கிட்டு நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ என்னடானா என் கௌரவத்தை ஊர் சிரிக்க வச்சிட்டு இருக்கிற. படிக்கிறதுக்கு 4 மைல் நடந்து போடா நாயேன்னு விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு பஸ் பாஸ் எடுத்து கொடுத்தேன் பார். அதான் பஸ்ல போற